எத்தியோப்பியாவிலிருந்து கிளம்பிய ஒரு எரிமலை சாம்பல் மேகம் செங்கடல் மற்றும் அரபிக்கடல் மேல் பயணித்து இந்தியாவின் வான்வெளியை தொட்டது. ஆச்சரியமான நிகழ்வாக இயற்கை ஆர்வலர்களால் பார்க்கப்படுகிறது. பல ஆயிரம் கிலோமீட்டர் பயணித்து இந்த சாம்பல் மேகங்கள் இந்தியாவை தொட்டு சென்றது ஏன்? இதன் பின் இருக்கும் அறிவியல் தான் என்ன? எத்தியோப்பியாவில் உள்ள அபார் பகுதியின் ஹெய்லி குபி எரிமலை சுமார் 12,000 ஆண்டுகளாக அமைதியாக இருந்தது. பின் ஏன் திடீரென அது சீறியது என்ற கேள்வி பலருக்கும் இருக்கும். வெடித்து சிதறிய அந்த அபார் பகுதி என்பது பூமி தட்டுகள் விலகி செல்லும் ஒரு முக்கியமான புவியியல் பகுதியாகும். இங்கு நிலத்தடி மாற்றங்கள் தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டே இருக்கும். இந்த மாற்றங்களின் விளைவாக பூமியின் ஆழத்தில் உள்ள பாறைகள் மெதுவாக வெப்பமடைந்து உருகி மம்பெயர் எனப்படும் திரவ கலவையாக மாறின. இந்த மம்பெயர் என்பது வெறும் உருகிய கல் மட்டுமல்ல, அதில் உருகிய உலோகங்கள், வாயுக்கள் மற்றும் கனிமங்களும் கலந்து இருக்கும். பல ஆயிரம் ஆண்டுகளாக இந்த அழுத்தமிக்க மம்பெயர் எரிமலையின் அடிப்பகுதியில் சேர ஆரம்பித்துவிட்டது. இறுதியில் இந்த அழுத்தம் தாங்க முடியாத நிலைக்கு வந்தபோது இப்பகுதியில் ஏற்பட்ட சிறிய நிலநடுக்கங்கள் எரிமலை வெடிப்பு ஏற்பட காரணமாக அமைந்தது. அதனால் திரவ நிலையில் நீண்ட காலமாக காத்திருந்த மம்பெயர் சாம்பல் மற்றும் வெப்ப வாயுக்கள் வெண்ணை பிளந்து வெளியேறியது. அதனால்தான் நாம் இப்போது வானத்தில் சாம்பல் மேகத்தை பார்க்கிறோம். எரிமலை வெடிப்பின் மூலம் கிளம்பிய அந்த சாம்பல் மேகம் செங்கடல் பகுதியாக நகர்ந்து ஏமன் மற்றும் ஓமன் ஆகிய நாடுகளை கடந்து அரபிக்கடல் மேல் பயணித்து இந்திய வான் பகுதிக்குள் நுழைந்தது. இந்திய வானிலை மையம் அளித்த தகவலின்படி இந்த சாம்பல் மேகம் இந்திய பகுதிக்குள் மணிக்கு 100 முதல் 120 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து குஜராத், ராஜஸ்தான், டெல்லி, பஞ்சாப், ஹரியானா மற்றும் மகாராஷ்டிராவின் மேற்கு பகுதி வழியாக இந்த சாம்பல் மேகம் சென்றது. சாம்பல் மேகம் பொதுவாக இந்தியாவின் மேற்பரப்பில் சராசரியாக 14 கிலோமீட்டர் உயரத்தில் நகர்ந்தாலும் சில பகுதிகளில் விமான போக்குவரத்து நடைபெறும் உயரமான 25,000 முதல் 45,000 அடி வரைக்கும் சென்றது. இந்த சாம்பல் மேகத்தால் நம் நாட்டிற்கு பெரிய அளவில் காற்று மாசுபாடு இல்லை என்றும், குறிப்பாக காற்று மாசு அதிகம் உள்ள டெல்லி போன்ற நகர்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை என்றும் விஞ்ஞானிகள் கூறியுள்ளனர். சாம்பல் மேகத்தின் வான்வழி பயணத்தின் காரணமாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பல இந்திய விமானங்கள் இயக்கப்படவில்லை. மேலும் சில விமானங்கள் நேரங்கள் மாற்றி அமைக்கப்பட்டன. சில முக்கிய விமானங்கள் மாற்றுப்பாதையில் இயக்கப்பட்டது. அபாயம் எதுவும் இல்லை. எனினும் விமானங்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு இந்த நடவடிக்கைகளை இந்திய விமான ஆணையம் இந்த மாற்று நடவடிக்கைகளை உடனடியாக மேற்கொண்டது. இந்த சாம்பல் மேகம் நேற்று இரவு 7:30 இந்திய எல்லையை தாண்டி சீனாவை நோக்கி நகர்ந்தது. எத்தியோப்பியா எரிமலை சாம்பல் மேகம் இப்போது நகரும் வேகத்தை பார்த்தால் அது இறுதியில் 2 வழிகளில் முடிவடையலாம் என்று விஞ்ஞானிகள் கணித்துள்ளனர். இந்த சாம்பல் துகள்கள் மேல்மட்ட காற்றில் வேகமாக பயணிப்பதால் சில நாட்களில் அவை சின்ன சின்ன துண்டுகளாக உடைந்து காற்றில் கலந்து சிதறக்கூடும். இந்தியாவை கடந்துவிட்ட நிலையில் சீனாவை தாண்டி கொரியா, ஜப்பான் வழியாக பசிபிக் கடலை நோக்கி செல்லும் இந்த சாம்பல் மேகம் மெல்ல மெல்ல காற்றில் கலைந்துவிடும். இதனால் சில துகள்கள் கடலுக்குள் சிறிய அளவில் இறங்கவும் வாய்ப்பிருக்கிறது. எரிமலை வெடிப்புகள் புவியியல் செயல்பாட்டின் ஒரு பகுதியாகும். அபார் போன்ற பூமி தட்டு பிரியும் பகுதிகளில் ஏற்படும் நிலத்தடி மாற்றங்கள் தொடரும் என்பதால் எதிர்காலத்தில் எத்தகைய எரிமலைகள் மீண்டும் சீறுவதற்கும் அதன் சாம்பல் மேகம் மீண்டும் உலகின் பல்வேறு பகுதிகளுக்கு பயணிப்பதற்கும் வாய்ப்புகள் இருப்பதாக அறிவியலாளர்கள் தெரிவிக்கின்றனர்.
செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.